வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு. ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்து. எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள். மீண்டும் அது எளிதாக கிடைப்பது இல்லை. அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழியாக கூட இருக்கலாம். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான். வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும். கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. உலகில் உள்ள தலை சிறந்த போதை அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெற்று காண்பிப்பதுதான். எப்பொழுதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள். முடிப்பதற்கு ஒரே வழி தொடங்குவதுதான். தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பங்களோடு நீடிக்கும். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்க அதுவும் ஒரு வகை வெற்றிதான். சிந்தனையின் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையாளம். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பது இல்லை, ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைக்க கூடியது. நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார். ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை. தயக்கம் தடைகளை உருவாக்கும், ஏக்கம் தடைகளை உடைக்கும். தலையில் வைத்து கொண்டாடப்படும் அனைத்துமே என்றாவது ஒரு நாள் தரையில் தூக்கி வீசப்படும். தயாராக இருங்கள். அடுத்து நாம கூட இருக்கலாம். நம்பாதவரின் கூட நேர்மையாக இருப்பது சிலரின் இயல்பு. நம்புகிறவர்களுக்கும் துரோகம் செய்வது சிலரின் இயல்பு. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பழிச்சென்று தெரிகிறது, ஆனால் அவரவரின் குறைகள் மங்களாக கூட தெரிவது இல்லை. மழை குகையில் வசிக்கும் புலியை விட மன குகையில் வசிக்கும் பகை ஆபத்தானது. விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான் போராட்டமே. இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. துன்பப்படுகிறார்களே, அப்படியானால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கைக்கான உறுதியான அறிகுறியே துன்பம்தான். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதுதான் வலி மரணத்தை விட கொடியது. உறவில் அதிகம் அக்கறை உள்ளவர்கள் தான் அதிகம் காயப்படுகிறார்கள். ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனமும், மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் பலவீனமும் நமக்கு தெரியும். அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும் போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும், குழிப்பறிக்க அல்ல, அடுத்தவன் குழியில் விழாமல் இருக்க. அன்புடன் பேசுங்கள், அது உங்களை அழகாக்கும். தோல்விகளும் துரோகங்களும் கடைசியாக கற்றுக் கொடுப்பது நாமும் சுயநலமாக இருந்திருக்கலாம் என்பதே. மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள் தான் அழகான சிற்பமாக மாறுகிறது. அன்பு, பாசம், அக்கறை இவையெல்லாம் பொய் என்று நிரூபிக்க வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருவர் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக எல்லோருடைய அன்பும் பொய் என்று அர்த்தம் இல்லை. அன்பாக இருப்பவர்கள் எல்லோரும் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம். நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். இரண்டுமே நமக்கு தான் வாழ்க்கை முழுக்க வலியையும் வேதனையும் தருவதாய் அமையும். யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகாதீர்கள். உரிமை என்ற பெயரில் அவர்கள் செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும். செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட அவர்கள் உணர்வதே இல்லை. பெரும்பாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியும் உண்மையாகவும் இருப்பவர்களை விட ஆளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு மாறுபவர்களை தான் இந்த உலகம் பெருமையாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருப்பது இல்லை, ஆனால் அவனுக்கு நிறையவே உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் அதிகமாகவே இருக்கும், ஆனால்
ஆனால் அவனுக்கு உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள். தகுதியற்ற ஒரு நபருக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அழிக்க அவருக்கு நீங்களே அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அழிக்க அவருக்கு நீங்களே அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு சில நடவடிக்கைகளையும் வார்த்தைகளையும் மட்டும் வைத்து யாரையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யாரை எந்த சூழ்நிலை எப்படி மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது. பிறர் உங்களுக்கு சுமையாக இருப்பதையும் பிறர் உங்களுக்கு தரும் சுமைகளையும் நினைத்து வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள். சுமையற்ற வாழ்க்கை சுவையற்று போகும். எந்த சுமைகளையும் சுமந்து கடந்து பழகிக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதற்காக நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருக்காதீர்கள். அதை உடனே செய்வதற்கு முயற்சியாவது எடுங்கள். யாருக்கும் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். உங்களுக்கு மற்றவர்கள் தரும் இடையூறல்களுக்கும் துன்பங்களுக்கும் வருந்தாதீர்கள். ஒருவேளை மனிதனாக ஆக்குவது அவனுக்கு ஏற்படும் இடையூறல்களும் துன்பங்களும் தான். நாம் எதையோ அழகு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் அழகு என்பது முகத்தில் இல்லை, அன்பு நிறைந்த அவரவர் மனம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானது. விதியின் கணக்கை சில சமயம் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் இன்று நம் முன் சிரித்து கொண்டிருப்பான், ஆனால் அடுத்த நொடியே கண்கலங்கு வைத்து வேடிக்கை பார்க்கும் விதி. உங்களிடம் இருப்பதை உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலேயே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருப்பான். தினமும் ஒருவருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உதவி செய்யும் அளவுக்கு நம்மிடம் பணமோ பொருளோ இல்லையே என்று நினைக்காதீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறு புன்னகை கூட, ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை, இவை கூட மிகப்பெரிய உதவிதான். எவ்வளவோ மனிதர்கள் இது கூட கிடைக்காமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூட்டை பூச்சியை போல் யாரையும் துன்புறுத்தி வாழக்கூடாது. எலியை போல் யாருடைய பொருளையும் திருடி வயிற்றை நிரப்பக்கூடாது. கரையான்களைப் போல் பிறர் பொருளை நாசப்படுத்தி வாழக்கூடாது. தேனீகளைப் போலவும் எருமை போலவும் ஒவ்வொரு நாளும் உழைத்து உண்பதே அமைதியான நிம்மதியான வாழ்க்கை. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான். உங்களை வெறுப்பவர்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் தேடி செல்லாதீர்கள். உங்களை நேசிப்பவர்களை நீங்கள் ஒருபோதும் விட்டு விலகி விடாதீர்கள். யாரையும் அடியோடு வெறுத்து ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். நடந்த முடதை எதை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். யாரிடமும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழகுங்கள். கடவுள் மீதும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படுங்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவைத்தான் மகத்தான வழிகள் என்றும் நீங்களாகவே இருங்கள். மற்றவர்கள் விரும்பினால் பழகட்டும், வெறுத்தால் விலகி செல்லட்டும். ஒவ்வொன்றிற்காகவும் உங்களை நீங்களே மாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை உங்களால் உங்களுக்கான வாழ்க்கையை வாழவே முடியாது. உங்களை ஒருவர் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நம் மீது பாசம் உள்ளவர்கள் நம்மிடம் பேசுவதற்கு நேரத்தை உருவாக்குவார்கள். பொய்யான பாசம் உள்ளவர்கள் நம்மிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணத்தை உருவாக்குவார்கள். ஒருவர் நம்மிடம் பொய் சொல்லுகிறார் என்று தெரிந்த பிறகு அவரிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர் அதற்கும் பொய்தான் சொல்ல போகிறார். கஷ்டம் வந்தால் கண்டு கொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். ஒருவர் உங்களிடம் ஆறுதல் தேடி வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்ட பிறகு அவரை பற்றி மற்றவரிடம் குறை கூறினால் அதைவிட நம்பிக்கை துரோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது. பிரிந்து சென்ற சில உண்மையான உறவுகளின் நினைவுகளை சுமந்து கொண்டு கூட நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். ஆனால் சில போலியான உறவுகளுடன் இணைந்து நிச்சயம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. நீங்கள் செய்கின்ற நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டு காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது அதை உங்களுக்கே திருப்பி கொடுக்கும். நீங்கள் செய்யும் செயல்களில் கவனமாக இருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மையை கொடுத்தால் நீங்கள்
நீங்கள் அதிக நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் தீமையை கொடுத்திருந்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான தீமையை பெறுவீர்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு சென்று விடுங்கள். ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்ற கொள்கையை மட்டும் கடைசி வரை கடைப்பிடியுங்கள். அதுவே போதும். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம். உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அதுதான் உண்மையான பாசம். பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் அதற்காக பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. இந்த உலகில் எல்லாமே சில காலம்தான். நாம் நேசிக்கும் எல்லோரும் வாழ்க்கையில் நம்மோடு கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு. அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம். அன்பு இருக்கும் உள்ளம் எப்பொழுதும் அமைதியுடன் தான் இருக்கும். அன்பு மட்டுமே யாரையும் காயப்படுத்தாமல் அனைவரையும் வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கோபம். எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது அன்பு. உங்கள் மீது பாசம் வைத்தவர்களை பகடைக்கடையாக நினைத்து விடாதீர்கள். பாவம், அவர்கள் உங்கள் அன்பிற்காக மட்டுமே பைத்தியமாய் மாறி நிற்கிறார்கள் என்பதை உணருங்கள். நிரந்தரமானவற்றை தேர்ந்தெடுங்கள். தற்காலிகமானவற்றில் தேங்கி நிற்காதீர்கள். தேவையற்ற கற்பனையிலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் பல கஷ்டங்களுக்கு உங்களது தேவையற்ற கற்பனைகளே காரணம். சிலரை நல்லவர்கள் என்று எண்ணி பழகாதே. யார் நல்லவர்கள் யார் நடிப்பவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறக்காதே. நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு மனிதர்களிடத்தில் பதில் இருக்காது. காத்திரு, காலமே எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும். எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பொறுத்து போவதும், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று கடந்து போவதும் தான் வாழ்வின் இரண்டு பக்குவப்பட்ட நிலைகள். வாழ்வில் தனியாக இருக்கின்றோமே என்று கண் கலங்காதே. தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமையான இறக்கைகள் இருக்கும். மரியாதை கிடைக்காத இடத்தை விட அதீத மரியாதை கிடைக்கும் இடங்களில் மிக கவனமாக இருங்கள். சிலர் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே. நிறைய அனுபவப்பட்டவர்களும் நிறைய அடிப்பட்டவர்களும் எப்பொழுதும் யாரிடமும் அதிக பேச மாட்டார்கள். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒற்றை வார்த்தை புரிதல். சரியாக புரிந்து கொள். உன் பல பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். உங்களுக்கு தீமை நினைப்பவர்களையும் தீமை செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு தீங்கு விளைவித்த மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மாபெரும் தண்டனை அவர்களை அப்படியே மன்னித்து விட்டு கடந்து செல்வதுதான். நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவனை புகழும் அதே நாவால் தான் நினைத்தது நடக்க போகாமல் இறைவனை இகழ்ந்தும் பேசுகின்றோம். ஆனால் நாம் நினைத்து கூட பார்த்திராத அதிசயங்களை நம் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் மிக பெரும் ஆபத்துகளில் இருந்து எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கே தெரியாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இறைவாற்றலை எல்லோரும் உணர முடிவது இல்லை. அதை உணர்ந்து விட்டால் மனக்கவலைகளுக்கும் மன வழிகளுக்கு வேலையே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நம்பி இறைவனோடு சேர்ந்து உங்கள் வாக்கல் பயணத்தை தொடருங்கள். நீங்கள் நினைப்பது நடக்காவிட்டாலும் நிச்சயமாக நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. பிறர் கொடுப்பதை தடுக்கின்ற மனம் உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு கொடுக்கப்படுவதை நீங்கள் நிறுத்தி முயற்சி செய்தால் உங்களுக்கு கொடுக்க ஏற்பதையும் கடவுள் நிறுத்தி விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் ஒருபோதும் திருப்தி அடையாதவர்கள் இரண்டு பேர்தான். ஒருவர் அறிவை தேடுபவர், மற்றொருவர் செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எது விலகி போனாலும் அதை விட்டு விடுங்கள். எதையும் யாரையும் அணை போட்டு உங்களால் தடுத்து நிறுத்தி விட முடியாது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும், எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு வருந்தாதீர்கள். உங்கள் புன்னகையில் இருக்கும் வலியையும் உங்கள் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர முடியாதவர்களால் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலர் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் பல சந்தர்ப்பங்களை பெரும்பாலும் அவர்கள் தவறானவர்களிடம் பழகியதால் தான் எதிர்கொள்கிறார்கள்.
இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றான். கிடைக்காதவரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் அது அற்பமாக தோன்றுகிறது. மேலும் கிடைக்காதது என்று எது ஏங்கச் செல்கிறதோ அதுதான் ஆசை. தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல். யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை. எதுவும் தலைகீழாய் மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று. மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் கூட நிற்காதே. சூழ்நிலை மாறும் போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நம் குணத்தை மாற்றிவிடும், சக்தி படையாய் ஆக்கிவிடுகிறது. கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளிய வழி கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்ய நினைப்பதை சிறிது தாமதமாக்குவதுதான். நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள். புலம்பல்களை புதைத்துவிட்டு நிம்மதி அடையாதீர்கள். அவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள். நம்மிடம் பிரிமையாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான். உண்மையான அன்பிற்காக சிலர், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர். அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பலர் காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. 1000 ஏக்கர் இருந்தாலும் 6 அடி நிலம்தான் சொந்தம். கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றி காசுதான் மிச்சம். ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தை தான் மிஞ்சம். இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள். ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது. நாம் சேர்த்து வைத்த எதுவும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது. நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும். அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் அகப்படுவது இல்லை என்பதால் அதனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்து பழகியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியதா இருக்கிறது. சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து முடிவு செய்யுங்கள். யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது. சிலரின் கோபத்தை கூட மன்னித்து விடு, ஆனால் உதாசீனத்தை ஒருபோதும் மன்னிக்காதே. பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்து விட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது. சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல, எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக. உயரத்தில் இருக்கின்றோம் என ஆட்டம் போடாதீர்கள். தவறு விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். உன்னை தூசி என்று நினைப்பவர்களுக்கு தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை என்று போகாது. ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம், ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்து சேரும். வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வேரூன்றி வளரும் மரம் போன்று இரு. உன்னுடைய நிழல் தேடி வரும் பலரும் உன்னிடத்தில் தஞ்சம் அடைவார்கள். தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று. தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் அகப்பட
அப்போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக. எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. ஒரு நிமிடம் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு. ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும். புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலைகளை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும் போது நான் மட்டும் ஏன் சோகமாய்? புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதான் தெரியும். உங்கள் அன்பு போலே என்று சொன்னவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. வழியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே. தேவையானதை எண்ணி கனவு காண். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை. ஆனால் தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு. நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போகுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பி விடாதே. என்று நீ நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு நீ உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும். தளராதே, துணிந்து செல். நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை. நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேனைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்து சென்றுவிடும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1 காரணத்திற்காக பழகும் உறவு. 2வது காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள். 3வது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3வதவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழக்குங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான் ஒரு சில